முடிந்தது. அல்லேலூயா. வசனம் சொல்லுது, ரத்தம் சிந்துதல் இல்லாவிட்டால் பாவ மன்னிப்பே இல்லை. நமக்காக ஒருவர் அடிக்கப்பட வேண்டியது பிதாவினுடைய சித்தம். நமக்காக ரத்தம் சிந்தப்பட வேண்டியது பிதாவினுடைய சித்தம். ஆகவே தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசுவை இந்த உலகத்துக்கு ஒரு குற்றம் அறியாதவரை நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மை மீட்பதற்கு, நம்முடைய சாபங்களிலிருந்து நம்மை மீட்டெடுப்பதற்கு, பரலோக ராஜ்யத்தில் நம்மையும் நம்முடைய தலைமுறைகளை கொண்டு சேர்ப்பதற்காக இயேசு இந்த வழியாய் கடந்து போக வேண்டியதாயிற்று. இந்நாளிலே கொடிய வேதனையின் மத்தியில் சிலுவையில் தொங்கிக் கொண்டு இருந்த இயேசு பேசிய 7 வார்த்தைகளில் முதல் வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். ஆதாரமாக தெரிந்து கொள்ளப்பட்ட வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். ஒருவர் வாசிக்க கேட்கலாம். அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். கண்களை மூடி ஜெபிப்போமா. ஸ்தோத்திர இயேசப்பா, நன்றியோடு துதிக்கிற இயேசப்பா. அல்லேலூயா. நீங்கள் என்று சொன்னவரே மன்னிக்கும் இதயம் தாரும், மன்னியுங்கள் என்று சொன்னவரே மன்னிக்கும் இதயம் தாரும், 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 மன்னியுங்கள் என்று சொன்னவரே மன்னிக்கும் இதயம் தாரும், மன்னியுங்கள் என்று சொன்னவரே மன்னிக்கும் இதயம் தாரும். சிலுவையின் அன்பை ஊற்றுமையா, மன்னிக்கும் இதயத்தை தாருமையா. எடுத்தவரை மன்னிக்கிறேன், வெறுத்தவரை மன்னிக்கிறேன், எடுத்தவரை மன்னிக்கிறேன், வெறுத்தவரை மன்னிக்கிறேன், மன்னியுங்கள் என்று சொன்னவரை மன்னிக்கும் இதயம் தாரும், மன்னியுங்கள் என்று சொன்னவரை. இயேசு இந்த வார்த்தையை அவர் கொல்கதா மலையின் அந்த நடுவேலின் மத்தியில் அந்த கல்வாரி சிலுவையில் நின்று சொல்கிறார், பிதாவே, இவர்களுக்கு மன்னியும். இந்த வார்த்தையோட அர்த்தம் என்னது நம்ம பார்த்தோம்னா, பிதாவே, இவர்கள் செய்த குற்றத்தை தயவு செய்து பொருட்படுத்தாதீரும், இவர்கள் செய்த பாவத்திற்கு தண்டனை கொடாதீரும். அப்பா, இந்த பிள்ளை என்ன துன்புறுத்தினவர்கள் எல்லாம் மன்னிங்கன்னு சொல்லி அந்த கடைசி ஜீவன் போற அந்த வேலையில சிலுவையில் என்று தேவன் சொல்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
எடுத்துக்கொள்ளலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்படியே தலைகளை தாழ்த்தி நம் தேவனை நோக்கி இந்த வசனத்தின் மூலமாக தேவன் நம்மளோடு பேச போறதுக்காக நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபிக்க போகிறோம். இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். நான் பாவம் செய்தேன், உம்மை நோகடித்தேன். நான் பாவம் செய்தேன், உம்மை நோகடித்தேன். உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன். போது அவருக்கு இரண்டு புறமாக இரண்டு குற்றவாளிகள் இருந்தார்கள். கரெக்டா? ஆமா. அந்த இரண்டு குற்றவாளியில ஒருத்தன் இயேசுவை இகழ்ந்து பேசுறான். அந்த இகழ்ந்து பேசுகிறத நம்ம இப்போ வேதத்துல இருந்து நம்ம தியானிக்க போகிறோம். எடுத்துக்கொள்ளலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 39 முதல் 43 வரை வாசிக்கலாம். இந்த ஒரு குற்றவாளி ஏசப்பாவை இகழ்ந்து பேசும்போது மற்ற ஒரு குற்றவாளி சொல்றான், நீ நம்ம செஞ்ச பாவத்துக்காக தான் நம்ம இந்த பலனை அனுபவிக்கிறோம். ஆனா ஒரு குற்றம் கூட செய்யாத ஒரே தேவன் நம்மளுக்காக அடிக்கப்பட்டிருக்காங்க. ஆனா உனக்கு இந்த தருணத்திலயும் இந்த மரிக்க போற தருணத்திலயும் உனக்கு ஆண்டவரை பற்றி ஒரு பயம் இல்லையான்னு சொல்லிட்டு அந்த இன்னொரு குற்றவாளி அந்த இகழ்ந்து பேசின குற்றவாளி கிட்ட சொல்றான். அப்போ இந்த இடத்துல என்ன புரியுதுன்னா, அந்த குற்றவாளி ஒருத்தன் கிட்ட சொன்னால நான் ஏன் இகழ்ந்து பேசுறேன்னு. ஆனா அதுல ஒரு குற்றவாளி ஏசப்பா கிட்ட அவன் இறங்கினான். அவன் செஞ்ச தப்ப அவன் உணர்ந்ததுனால்தான் அவனோட பாவத்தை அறிக்கை செய்ய முடிஞ்சுச்சு. அந்த வசனத்துல 42வது வசனத்துல சொல்லுது, அவன் உணர்ந்ததுனால தான் ஏசப்பா கிட்ட என்ன சொன்னான், ஏசப்பா நீங்க ராஜ்யத்துக்கு போகும்போது என்ன நினைச்சருளுங்க அப்படின்னு அந்த குற்றவாளி சொன்னான். அப்போ அந்த வசனத்துல ஒரு எச்சரிக்கை கொடுக்குறான். அந்த குற்றவாளி யார்கிட்ட, ஒரு குற்றவாளி கிட்ட அவன் எச்சரிப்பு கொடுக்குறான். அந்த கடிந்து கொள்ளுதல்னா என்னது, எச்சரிக்கிறதான் வார்த்தை. அப்புறம் கோபத்துடன் கண்டிப்புடன் பேசுதல், இதெல்லாம் நெஞ்சம் நெகிழாகும் கண்ணீர் பெருகாகும் ராஜா இயேசு ராஜா இயேசு ராஜா உருகாகும் நெஞ்சம் நெகிழாகும் கண்ணீர் பெருகாகும் ராஜா இயேசு ராஜா ராஜா இயேசு ராஜா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பேசிய ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு காரியத்தை தெரிவிக்கிறது. இந்த நாளிலே இயேசு சிலுவையில் பேசின 3வது வார்த்தையை குறித்து நாம் கவனிக்க கிருபை தருவாராக. எடுத்துக்கொள்ளலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 26-27 வசனங்கள். அப்பொழுது இயேசு தம்முடைய தாயும் அருகே நின்ற தமக்கு அன்பாய் இருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷனை அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டார். இந்த வசனம் 3வது வார்த்தை நமக்கு கற்றுக்கொள்கிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னார். இங்கு பார்க்கிறோம், இயேசு அவர் ஒருவர் மாத்திரம்தான் மெய்யான ஆறுதலை, அவரால் மாத்திரம் இப்படிப்பட்ட ஆறுதலை இந்த பொல்லாத உலகத்தில் கொடுக்க முடியும் என்பதை நமக்கு இந்த வார்த்தை உணர்த்துகிறதா இருக்கிறது. அது மட்டும் அல்லாமல் பிசாசானவன் ஆண்டவருக்கு விரோதமாக செய்ய நினைத்த திட்டையும் கர்த்தர் இங்கு முறியடிக்கிறதை நாம் பார்க்கிறோம். சிலுவையில் மரணத்திற்கு பின்பு இந்த தேவன் ஒரு நாளும் இவர்களுக்கு ஆறுதலாக இருக்க முடியாது. ஆனால் எப்படி இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த நாட்களிலே அநேகருக்கு தம்மை நேசித்த சீஷர்களுக்கு ஸ்திரீகளுக்கு ஆறுதல் செய்து வந்தாரோ, அதுபோலவே இப்பொழுது அவர்களுக்குள் மெய்யான ஆறுதலை உருவாக்கி கொடுக்க விட்ட பின்பு சிலுவையில் மரித்தார் என்று சொல்லலாம். குறைந்த காத்தில் மகிமை தந்தீரே நன்றி.
கொடுத்தார். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். ஆபத்து நாளில் அனுகூலமான துணை மாறி நன்றி. 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்ற மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாமே. மத்தேயு 27:46. பாபிலோனிய சிறையிருப்பின் வந்த பலரும் பல்வேறு மொழிகளை பேசத் தொடங்கியதை நெகேமியா 13ஆம் அதிகாரம் 23-24 வசனங்களில் அறிய முடியும். எபிரேய மொழி ஒரு பக்கம் பேசப்பட்டாலும் மற்றொரு பக்கம் அராமிக் மொழி, கிரேக்க மொழி மற்றும் லத்தீன் மொழியும் இயேசு வாழ்ந்த காலத்தில் இஸ்ரவேல் காலத்தில் பேசப்பட்டது. இயேசு பேசிய 4வது வார்த்தை எபிரேயம் அல்ல, கிரேக்கமும் அல்ல, அராமிக் மொழி. இயேசு கிறிஸ்து சிலுவையில் கூறிய மற்ற வார்த்தைகள் எல்லாம் கிரேக்க மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டது. அந்த நிலையில் இயேசு பேசிய 4வது வார்த்தை மட்டும் அராமிக் மொழியிலேயே பதிவு செய்யப்பட்டுள்ளது. அந்தகாரம் உருவானது என்று மர்மமான நிகழ்வில் இருந்து தொடங்குவோம். நண்பகலில் இருந்து மதியம் 3 மணி வரையும் அந்தகாரம் சூழ்ந்தது. இது இயற்கைக்கு அப்பாற்பட்ட அந்தகாரமும், இது ஒரு மணல் சூறாவளியும் அல்ல, இது ஒரு சூரிய கிரகணமும் அல்ல. ஏனென்றால் பஸ்கா காலத்தில் சூரிய கிரகணம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகளே இல்லை. அந்த அந்தகாரம் மக்கள் நினைத்து கூட பார்க்காத இன்று இது இயற்கைக்கு மாறாகப்பட்ட ஒரு அந்தகாரம். ஏன் இது ஏற்பட்டது முழுவதும் மூடிக்கொண்ட இந்த அந்தகாரத்திற்கு காரணம் என்ன சொன்னாரு? ஏலி ஏலி லாமா சபக்தானி. அப்படின்னா அந்த வார்த்தை என்னன்னா அராபிக் மொழி. என்ன மொழி? அராபிக் மொழியில இயேசு அராபிக் மொழி பேசியிருக்கிறாரு. அவர் அங்கிருந்து அந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறார். அதுக்கு நமக்கு தமிழ்ல என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு பிழைக்கப்பட்டது. அது அவரால் தாங்க முடியல. அல்லேலூயா. நீ வாரடி ஏற்றுவதற்காக சிலுவைதனை சுமந்து சென்றனரே, பார்த்திருமே நீ வாரடி ஏற்றுவதற்காக சிலுவைதனை சுமந்து சென்றனரே, பாவமும் சாபமும் கரங்களை விரித்து ஆவலாயே சுனை அழைக்கிறாரே, ஆதிகள் சாய்ந்த கரங்களை விரித்து ஆவலாயே சுனை அழை. இயேசு சிலுவையில் பேசிய 5வது வார்த்தையை குறித்து நாம் கவனிக்க கிருபை தருவாராக. எடுத்துக்கொள்ளலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார். ஜெபம் பண்ணுவோமா? ஸ்தோத்திர ஏசப்பா, ஸ்தோத்திர ஏசப்பா, ஏசப்பா தாகமாய் இருக்கிறேன் என்றீரே ஏசப்பா, ஸ்தோத்திர ஏசப்பா, ஏசப்பா ஸ்தோத்திர ஏசப்பா, ஏசப்பா உமக்கு எப்படிப்பட்ட தாகம் இருந்ததோ ஏசப்பா, ஸ்தோத்திர ஏசப்பா, ஏசப்பா ஸ்தோத்திர ஏசப்பா, அந்த தாகத்தை எங்களுக்கு சாருங்க ஏசப்பா, ஸ்தோத்திர ஏசப்பா, ஏசப்பா உமக்கு ஆத்தும தாகம் அநேகமாக இருந்திருக்கும் ஏசப்பா, ஸ்தோத்திர ஏசப்பா, அந்த ஆத்தும தாகத்தை ஏசப்பா எங்களுக்கும் நீ தரப்புறதுக்கா உங்களுக்கு நன்றி ஏசப்பா, ஸ்தோத்திர ஏசப்பா. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனும் நல்ல பிதாவே, ஆமென். நாம் சிந்திக்கலாம். இயேசு வியாழன் இரவிலே கெஸ்தமனி தோட்டத்தில் பிடிக்கப்பட்டது முதல் பிலாத்து போன்ற ஆசாரியர்கள் மாறி மாறி விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார்கள். இயேசுவினிடத்தில் அவர்கள் ஒரு குற்றத்தையும் காணவில்லை. அவர்கள் பிலாத்து விசாரித்த போது நியாய தீர்ப்பிலும் பிலாத்து இயேசுவினிடத்தில் நான் ஒரு குற்றத்தையும் காணலை என்று சொன்னார். ஆனா அங்க இருக்க ஜனங்கள் எல்லாரும் கூக்கரிலிட்டு அவர்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். இந்த குற்றத்துக்கு நான் எந்த பொறுப்பும் இல்லை என்று சொல்லி பிலாத்து தன் கைகளை கழுவினார். அதனால் போர் சேவகர்கள் இயேசுவை முள்ளினாலே அடித்தார்கள். முதுகிலே அடித்தபடியால் முதுகு முழுவதும் கிழிக்கப்பட்டு அவருக்கு ரத்தம் அதிகமாய் வெளியேறினவராய் அவர் காணப்பட்டார். அவர் கொல்கத்தா மலையிலே கொண்டு செல்லப்பட்ட கிட்டத்தட்ட 12 மணி நேரமாய் அவர் இயேசு கிறிஸ்து 6 மணி நேரமாக சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்தார். இந்த சரீரத்திலே தாகம் ஏற்பட்டது. நமக்கு ஒரு அடிபட்டாலே நம்மளுக்கு ரத்தம் ஒரு ஏசப்பாவை முள்ளுனால கிழிச்சு முதுகுனால சாட்டியை வெடிச்சு அடிச்சு ஏசப்பாவை துன்புறுத்துனாங்க. நம்ம ஒரு வேலை செஞ்சாலே நம்ம சரீரத்துல தாகம் ஏற்படுது. ஏசப்பா 6 மணி நேரமாக சிலுவையில தொங்கி நமக்காக நம்ம பாவங்களுக்காக சிலுவையில தொங்கி ஏசப்பா
தாகமாய் இருக்கிறேன் என்றார். இதற்கு ஆதாரமான வசனம் சங்கீதம் 22:15. என் பலன் ஓட்டை போல் காய்ந்தது, என் நாவு மேல்வாயோடு ஒட்டி கொண்டது, என்னை மரண தூளிலே போடுகிறீர் என்றார். அதே நிலையில்தான் இயேசு கிறிஸ்து காணப்பட்டார். அது மட்டுமல்ல, அவர் தாகமாய் இருக்கிறேன் என்று கூறின உடனே போச்சவர்கள் கடற்காலான காடியிலே தோய்த்து அவருக்கு கொடுத்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இதற்கு ஜெயத்தோடு ஒரு வெற்றியோடும் சொன்ன வார்த்தையாக காண முடிகிறது. ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் எவ்வளவோ செல்வந்தர்கள், பெரிய பிரபுக்கள், ஏழைகள் வாழ்கிறார்கள், தரித்திரர்கள் வாழ்கிறார்கள், பலதரப்பட்ட மக்கள் இந்த உலகத்துல வாழ்கிறார்கள். ஹல்லேலூயா. எல்லாருடைய வாயிலும் நான் எல்லாவற்றையும் முடித்தேன், என் ஓட்டத்தை முடித்தேன் என்று சொல்லுவது அரிது. எனக்கு கொடுக்கப்பட்ட காரியங்களை நிறைவேற்றினேன் என்று சொல்லுகிறவர்கள் ஒரு சிலர் மாத்திரமே. யோபு 30:26 சொல்லியிருக்கிறாரு, நாம் என்ன கொண்டு வந்தோம், நாம் என்ன கொண்டு போகிறோம் என்று சொல்லியிருக்கிறார். அவங்க மனைவி தூஷிக்கிறாங்க, எல்லாம் விட்டாச்சு, நீ தூஷணம் பண்ணி விட்டுடு அப்படின்னு சொல்றாங்க. ஆனாலும் இயேசுவானவர் அவருக்கு கொடுத்த எல்லா செல்வத்தையும் அவர் இழந்த பின்பும் அவர் சொன்ன ஒரே வார்த்தை, நான் எதையும் கொண்டு வரல, எதையும் கொண்டு போவதில்லை, பிதாவின் சித்தத்தை நான் நிறைவேற்றுவேன்னு சொல்றாரு. அதே போல ஆனால் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து எவ்வளவு ஞானமாய் தமக்கு பிதாவானவராய் இயேசு கிறிஸ்து கொடுக்கப்பட்ட காரியத்தை வார்த்தைகளையும் வெற்றிகரமாய் சிறப்பாய் செய்து முடித்தார் என்று சொல்லுகிறார். நம்ம இப்போ நம்மளுடைய நிகழ்காலத்துல பார்க்கும்பொழுது எலிசபெத் ராணின்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க இறந்துட்டாங்க. ஆனாலும் அவங்க பெரிய ராணி. ஆனால் அவங்க சொல்லிட்டு போனது, நான் எவ்வளோ ஆஸ்திகளையும் சம்பத்துகளோடு இருந்தேன், ஆனால் என்னுடைய முடிவில் என்னோட உடல் சூழ்நிலைகள் காரணமாக நான் இருக்க சொல்ல நான் உணர்ந்தது, பணம் பொருள் எதுவுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. நம்மளுடைய ஜீவியத்தில் நம்ம பிறருக்கோசரம் என்ன செஞ்சுருக்கோன்றது தான்.
அதனால நம்ம இந்த நாட்களில் நம்ம வந்து இதுவரைக்கும் அறியாத இருந்திருப்போம். ஆனாலும் இந்த நாட்களில் இந்த 7 வார்த்தைகளை பற்றி நம்ம தியானிக்க சொல்ல நமக்கு கடந்து வரது இந்த முடிந்தது என்று சொல்லும்போது நம்முடைய வாழ்க்கையில ஜீவியத்தில் நம்ம வந்து பிறருக்கு சமாதானமாகவும் விசுவாச ஒரு பிள்ளையா இருந்தா வாழ்க்கை தீங்குகளும் வந்த போதிலும் இயேசுடைய அன்பை விட்டு பிரிந்து போகல. இயேசுவோடு கூட நெருங்கி பழகுற ஒரு சகோதரியா ஒரு சகோதரனா இந்த உலகத்துல வாழ்ந்தா மற்றவங்களுக்கு ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளையா இந்த உலகத்துல ஜீவிப்பதற்கு ஆண்டவர் அவர்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லுகிற நல்ல ஒரு சாட்சி நம்முடைய வாழ்க்கையில வேணும். அல்லேலூயா. இயேசுக்கு கொடுத்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இன்னைக்கு கேட்ட வசனத்தின்படி அது ஒரு பரிபூரணத்தை குறிக்கிறது. முடிந்தது, பரிபூரணம். ஆவிக்குரிய வாழ்க்கையில வேதத்தை தூக்கி சுமந்து தேவ சமூகத்தில் வந்திருக்கிற தேவ பிள்ளையே, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஏதாவது குறைபாடான ஒரு வாழ்க்கை ஜீவனம் இருந்துச்சுன்னா இன்னைக்கு இந்த தியான நேரத்துல மன்னிப்பு கேட்டு ஆண்டவரிடத்துல, ஆண்டவரே உண்மை தேடுகிறதுல குறைவுள்ளவனா இருக்கிறேன், என் மேல நீங்க வச்சிருக்கிற சித்தத்தின்படி வாழாதபடி நான் குறைவுள்ளவளா என் மனம்போன போக்கில நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்துல உங்க இருதயங்கள் தொடப்பட்டுனா இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்துல மன்னிப்பு கேட்டு ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவனை அறிகிற அறிவுல என் வாழ்க்கையில நான் குறையப்பட்டவனா இருந்தா இன்னைக்கு மன்னிச்சு என்னை ஒரு பரிபூர்ணமுள்ள மகளாய், ஒரு பரிபூர்ணமுள்ள மகனாய் கர்த்தரினை செய்தாய். உனக்காக மரித்தேனே, எனக்காக நீ என்ன